நவம்பர்ல தான் அந்த கேது மேலே ஏறி அதை ஒரு தொட போறதுனால ஏதோ ஒரு பெரிய குழப்பத்தை தான் கொடுக்க போகுது. இது வந்து ஒரு ஆரம்பத்தில் கொடுக்குற மாதிரி கொடுத்தாலும் வக்கரமாயி கொடுக்குறத கெடுக்கும். திருப்பி வக்கரது நிவர்த்தி அடைஞ்சு கொடுக்குற மாதிரி வந்தா கூட ராகுக்கு இது வந்து கெடுத்து விட்டுரும். அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல எல்லாமே ஒரு குழப்பமான முடிவாக தான் இருக்கும் எல்லாருக்குமே. ஒரு வருஷத்துக்கு அப்படி தான் இருக்கும். ஆனால் கிடைக்கும், கொஞ்சம் டிலே ஆகி குழப்பமாகி கிடக்கும். இது யாருக்கு நல்லபடியாக இருக்கும்னா, எப்பயுமே வந்து குரு வந்து கடகத்துக்கு வரும்போது உச்சத்தில் இருக்கும். அப்படிங்கிறப்ப ஒரு உச்சன் அப்படிங்கிறப்ப வந்து குரு வந்து சுபர் உச்சமான நல்லதுன்னு அப்படிலாம் இல்லை. நிறைய அவமானங்களை சொல்லக்கூடிய இடம் வந்து குருவுடைய ஸ்டேட் வந்து எப்பவுமே அவமானத்தை குறிக்கும். அப்போ அது உச்சநிலைக்கு போகுது. அப்படிங்கிறப்ப ஒரு மிகப்பெரிய நவம்பர் டிசம்பர்லாம் குரு கேதுவை நோக்கி வந்துடுது. இருக்கக்கூடிய கேது இப்போ குரு கேது காம்பினேஷன்லையும் சில அவமானங்களை கொடுக்கும். அப்போ தேவையில்லாத முடிவுகள் எடுக்கிறது, அவசரப்பட்டு முடிவு எடுத்து மாட்டிக்கிறது, இது மாதிரி எல்லாருமே மாட்டிக்குவாங்க. நான் சொன்ன மாதிரி குரு கொஞ்சம் வீக்காக இருக்கிறவங்க, பவராக இருக்கிறவங்க கொஞ்சம் பத்திரமா இருக்கணும். மற்றபடி இது ராசிகள் அடிப்படையில் வேலை பார்க்காது. இது யாருக்கு நல்லபடியாக இருக்கும்னா, ரொம்ப நாள் பட்ட பிரச்சனைகள் இருக்கு இல்லைங்களா. நிறைய பேர் வந்து குழந்தை பிறக்காம ரொம்ப வருஷமா கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு சீரியஸாக முயற்சியில் எடுக்கலாம். நிறைய கேஸ் நடக்கும், நிறைய பணங்களை இழந்துட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அது வருமா இது வருமா, அந்த மாதிரி நபர்களுக்கு இது ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். இது என்ன பாசிட்டிவ் அப்படின்னா, விஜயுடைய ஜாதகத்தில் சூரியனுடன் சேர்ந்த சனியும் புதன் வந்து வக்ரமா இருக்கு. அவருக்கு ஆட்சியை தொடர்ந்து நடத்துறதுல பிரச்சனை வரும். அப்ப என்ன மாதிரி பிரச்சனை வரும்னா, என்ன மாதிரி பிரச்சனை வேணாலும் வரலாம். காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஜோதிட கலையரசு ராஜநாடி கா பார்த்திபன் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில குரு பயிற்சி பலன்கள் ஒரு மாசத்துக்கு முன்னாடில இருந்தே பயிற்சிகள் போட ஆரம்பிச்சதுனால எப்படா பயிற்சி அப்படின்ற மாதிரி மக்களுக்கே ஒரு சந்தேகம் வந்துருச்சு. சோ குரு என்னைக்கு பயிற்சி ஆகிறாரு, எந்த தேதியில? நிறைய இந்த அயனாம்சம் அப்படின்ற கணக்கு இருக்குங்க. அயனாம்சம் அடிப்படையில் தான் நம்ம வந்து வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜிக்கு நம்மளுக்கும் கணக்கு வைக்கிறோம். இது வந்து ஸ்ரீபதிபா அதுன்னு சொல்லிட்டு கோம்பு, நியூ கோம்பு, கேபின்னு சொல்லி நிறைய மெத்தட் இருக்கு அயனாம்சத்துல. அதுல வந்து சில இதுல வந்து இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு, மேக்சிமம் ஜூன் 1, 2 மேக்சிமம். சில ஐட்டங்கள்ல இன்னைக்கு இப்பயே ஆயிருக்கும், சிலதுல வந்து நாளை காலில் தான் ஆகும். அப்படிங்கிறப்ப மேக்சிமம் வந்து நாளை காலில் தான். ரொம்ப அக்யூரிசியா பாக்குறவங்க, வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியோட மிங்கிள் ஆனவங்களுக்கு கொஞ்சம் பாக்குறப்ப அந்த கோம்புல நியூ கோம்பு போயிட்டாங்கன்னா அங்க 300லயே ஆரம்பிச்சிடும். அப்ப உங்களுக்கு இன்னைக்கு மதியம்லாம் ஆயிரும், ஒரு 2 மணிக்கு 3 மணிக்கு ஆயிரும்ன்ற மாதிரி தான் இருக்கு. மொத்தத்தில் குரு அப்படிங்கிறது என்னைக்கு போயிருந்தா குரு பயிற்சிக்கு 3 மாசத்துக்கு முன்னால வேலை பார்க்கணும்னு சொல்லி ஜோதிட நூல்கள் சொல்லுது. பயிற்சிங்கிறது நம்மளா கோடு போட்டு வச்சிருக்கோமே தவிர அது ஆல்ரெடி அதோடைய வேலையை மெதுவாக ஆரம்பிச்சிடும். எனவே அந்த குரு பயிற்சி அப்படின்றது அந்த ராசிகள் அடுத்தடுத்த ராசிகள் என்ன செய்ய போகுது அப்படின்றது பார்க்கலாம். இன்னொன்று, இந்த குரு அப்படியே மூவ் ஆகி ஒரு நவம்பர் வாக்கில் சிம்மத்துக்குள்ளே போயிடுது. சிம்மத்துக்குள்ளே போயிட்டு ஒரு அப்படியே டிராவல் ஆகி உள்ளே போயிட்டு இருக்கும்போது ஒரு டிசம்பர் வாக்கில் ரிட்டர்ன் எடுக்குது, ரிவர்ஸ் ஆகுது. அது அதிசாரில் வக்ர ஆகுது. வக்ர ஆகிட்டு அப்படியே வரும்போது ஜனவரி பாதிக்கு மேலெலாம் வந்து திருப்பி கடகத்துக்குள்ளேயே என்டர் ஆகிடுது. திருப்பி ரிவர்ஸ் என்டர் ஆகி அடுத்து ஜூன் வரைக்கும் கடகத்துக்குள்ளேயே டிராவல் ஆகிட்டு திருப்பி கடகத்தில் ஜூன் அந்த ஒரு செகண்ட் வீக் அந்த ரேஞ்சில் திருப்பி சிம்மத்துக்குள்ள போகுது. ஆக மொத்தத்தில் இன்னைக்கு இருந்து ஆரம்பிச்சு அடுத்த ஜூன் வரைக்கும் ஒரு மாதம் 1.5 மாதம் அடுத்த ராசிக்கு போயிட்டு திருப்பி இங்கேயே வந்துடுதுன்ற மாதிரி பார்க்கலாம். இது வந்து பொதுவாக குரு அப்படின்றதுக்கு உச்சத்துலையும் நீசத்துலையும் இது மாதிரி ஒரு ஆசோலேஷன் ஆகும். ரொம்ப நாள் சில நேரத்தில் இருக்கும், சில நாள் வேகமாகவே அடுத்த ராசிக்கு போயிடுன்றது பார்க்கலாம். அந்த அடிப்படையில் இந்த குரு அப்படிங்கிறது கடகராசிக்கு வருது. கடகராசி அப்படிங்கிறது அதனுடைய உச்சராசின்னு சொல்கிறாங்க. எப்பயுமே வந்து குரு வந்து கடகத்துக்கு வரும்போது உச்சத்தில் இருக்கும். அப்படிங்கிறப்ப ஒரு உச்சன் அப்படிங்கிறப்ப வந்து குரு வந்து சுபர் உச்சமான நல்லதுன்னு அப்படிலாம் இல்லை. நிறைய அவமானங்களை சொல்லக்கூடிய இடம் வந்து குருவுடைய ஸ்டேட் வந்து எப்பவுமே அவமானத்தை குறிக்கும். அப்போ அது உச்சநிலைக்கு போகுது. அப்படிங்கிறப்ப ஒரு மிகப்பெரிய அவமானத்தை குறிக்கலாம். அது ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் குரு சந்திரன் நினைவு இருக்கோ அல்லது குரு வக்ரம் குரு பரிவர்த்தனை அவங்களுக்குலாம் சில அவமான உணர்வுகளை, அவமானத்துக்கான சில பிரச்சனை கொடுக்குறப்ப அப்போ குரு வக்ரம் குரு பரிவர்த்தனை, குரு கொஞ்சம் பவராக இருக்கிறவங்க, குரு உச்ச நீசமாக இருக்கிறவங்க, குரு ஆட்சி பெற்றிருக்கவங்க எல்லாருமே கொஞ்சம் பர்சனல் லைஃப்ல கொஞ்சம் பத்திரமா ஒரு டிராவல் பண்ண வேண்டிய ஒரு வருஷம் அப்படின்றத பார்க்கலாம். அப்போ எல்லாருமே கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்களை தலையிடாமல் இருக்கிறது, கொஞ்சம் பத்திரமா இருக்கிறதுங்கிறது ஒரு வருஷத்துக்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஓகே, சோ இது குறிப்பிட்ட குடும்ப வாழ்க்கையில இல்ல வேலைகள்ல அசிங்கப்படுத்தலாம், அவங்கவுங்க ஜாதகத்தை பொறுத்து தான் சொல்ல முடியும். அப்ப பாக்குறப்ப இந்த இது அவமானத்தை கொடுக்கும், ஒரு மாதிரி தாழ்வு மனப்பான்மை கொடுக்கும், தோத்துட்டோமோ அப்படின்ற ஃபீல் கொடுக்கும், ஒரு தன்னம்பிக்கை இல்லாத ஒரு போக்க கொடுக்கும். எல்லாமே குருவினுடைய தன்மை. இது எல்லாமே குரு ஆல்ரெடி டேமேஜ் ஆயிருக்கும் இல்லைங்களா. ஒரு ஜாதகத்துல டேமேஜ் நீசம்னா உச்சமும் டேமேஜ் தான். நம்ம சொல்றது வந்து அந்த கிரகம் பவர்ஃபுல் ஆயிடுச்சுன்னா அந்த தன்மையை கொடுக்குன்றப்ப உச்சம் நீசம் ஆட்சி
4 மூலையில இருக்கிறது குரு, அதுக்கப்புறமா வந்து ஏதாச்சும் வக்ர பரிவர்த்தனை கிரகங்களோட சேர்ந்து இருக்கிறது, அதுவே வக்ரமா இருக்கிறது. இந்த மாதிரி எந்த ஸ்டேட்டஸ்ல குரு இருந்தாலும் அவங்க ஏதோ ஒரு அவமான உணர்வுகளுக்குள்ளேயே அவமானத்திலேயே சில சிக்கல்களோ போவாங்க. அந்த மாதிரி நபர்களுக்கு இந்த காலங்கள் சில சிக்கல்களை கொடுக்கலாம் ஒண்ணு. அதே மாதிரி குழந்தை பிறப்புக்காக மருத்துவம் எடுத்துக்கிறவங்களும் இந்த ஒரு வருஷம் சிக்கலை கொடுக்கலாம். அதுல கொஞ்சம் இன்னுமே கொஞ்சம் போராட்டத்தை கொடுக்கலாம். அந்த ஒரு வருஷம் முடிய போறப்ப அந்த வக்ரமாகி அடுத்த ராசிக்கு போயிட்டு அடுத்த ராசி வக்ரமாகிறப்ப ஒரு டிசம்பருக்கு மேல இல்ல ஒரு பாசிட்டிவான மூவ்மெண்ட்டை கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்க முடியுது. இன்னொரு விஷயம், ஒரு டிசம்பர் அந்த ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர் டிசம்பர் எல்லாம் பாக்குறப்ப கேது இருக்கு இல்லைங்களா, சிம்மத்துல கூடிய கேது மெதுவா ஏறி கடகத்துக்குள்ள என்ட்ராயிரும். அப்ப அங்கிருந்து ஒரு நவம்பர் டிசம்பர்ல எல்லாம் குரு கேதுவை நோக்கி வந்துருது இருக்கக்கூடிய கேது. இப்ப குரு கேது காம்பினேஷன்லயும் சில அவமானங்களை கொடுக்கும். அப்ப தேவையில்லாத முடிவுகள் எடுக்கிறது, அவசரப்பட்டு முடிவு எடுத்து மாட்டிக்கிறது, இது மாதிரி எல்லாருமே மாட்டிக்குவாங்க. நான் சொன்ன மாதிரி குரு கொஞ்சம் வீக்கா இருக்கிறவங்க, பவரா இருக்கிறவங்க கொஞ்சம் பத்திரமா இருக்கணும். மற்றபடி இது ராசிகள் அடிப்படையில் வேலை பார்க்காது. அந்த எந்தெந்த ராசிகளை தூண்டும்ன்ற அடிப்படையில் அந்த ராசிகள்ல என்ன கிரகம் இருக்குன்றத அடிப்படையில் தான் பார்க்க முடியுமே தவிர இந்த ராசிக்காரங்க அப்படி அந்த ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அதான் சும்மா தான். அப்ப பொதுவா ராசி அப்படின்றப்ப சந்திரன் இருக்கக்கூடியதான் ராசின்னு சொல்றாங்க. சந்திரனை மட்டும் வச்சு ஒன்றும் சொல்ல முடியாதுன்றப்ப வெறும் ராசிக்காரங்களுக்கு மட்டும் பலன் சொல்லக்கூடாது. இந்தந்த ராசிகள் என்னென்ன கிரகம் இருந்தா அப்படின்ற மாதிரி இந்த குருவை சொல்லலாம். இந்த குருவை சொல்லும் பொழுது அதோட இந்த ராகு கேதுவையும் சனியையும் சேர்த்து தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு சனி வந்து அதுக்கு 9வது ராசியான மீன ராசியில இருக்கு. அது இன்னும் ஒரு 1.5, 2, 3 மாசத்துல வந்து அது என்ன ஆயிரும்னா திருப்பி வக்ரமாகி இறங்கிடும். அப்போ அது வக்ரமாக இறங்கினா ஒரு 6 மாசம் 5 மாசம் வந்து வக்ரமா ஒரு கும்பத்துல இருந்து ஒர்க் பண்ற மாதிரி ஆகும். அப்புறம் ஒரு 5 மாசம் கழிச்சு திருப்பி அது மேலே ஏறி ஒரு 6வது 6, 7, 8, 9, 10 அதுவுமே வந்து இந்த நவம்பர் கீழேங்கிறப்ப இதுவும் மேலே ஏறி ரெண்டும் கிளப் ஆகி ஒரு ஜனவரி பிப்ரவரியில இன்னும் கொஞ்சம் அடுத்த குழப்பத்தையோ இல்லைன்னா அடுத்த பாசிட்டிவே கொடுக்கலாம். அந்த நவம்பர்ல இது சும்மா இருந்தா கூட நல்லதுதான் நடக்கும் நம்ம எதிர்பார்ப்போம். நவம்பர்ல தான் அந்த கேதுவும் மேலே ஏறி அதை ஒரு தொட போறதுனால ஏதோ ஒரு பெரிய குழப்பத்தை தான் கொடுக்க போகுது. இது வந்து ஒரு ஆரம்பத்துல கொடுக்குற மாதிரி கொடுத்தாலும் வக்கரமாய் கொடுக்கறத கெடுக்கும். திருப்பி வக்கர நிவர்த்தி அடைஞ்சு கொடுக்குற மாதிரி வந்தா கூட ராகுக்கு இது வந்து கெடுத்து விட்டுரும். அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல எல்லாமே ஒரு குழப்பமான முடிவா தான் இருக்கும் எல்லாருக்குமே. அடுத்த ஒரு வருஷத்துக்கு அப்படிதான் இருக்கும். ஆனா கிடைக்கும், கொஞ்சம் டிலே ஆகி குழப்பமாகி கிடக்கும். இது யாருக்கு நல்லபடியா இருக்கும்னா ரொம்ப நாள் பட்ட பிரச்சனைகள் இருக்கு இல்லைங்களா. நிறைய பேர் வந்து குழந்தை பிறக்காம ரொம்ப வருஷமா கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு சீரியஸா முயற்சியில் எடுக்கலாம். நிறைய கேஸ் நடக்கும், நிறைய பணங்களை இழந்துட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அது வருமா இது வருமா, அந்த மாதிரி நபர்களுக்கு இது ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். இது என்ன பாசிட்டிவ் அப்படின்னா அதுல செட்டில் ஆயிடும். ஒரு பெரிய உறவு துண்டிச்சு போகலாம், ஆனால் யாராச்சும் தவறி போகலாம், ஏதோ ஒன்று இழந்துட்டு ஒன்று பெரிய விஷயத்தை செட்டில் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஏதோ ஒன்று போய் ஏதோ ஒரு பெரிய விஷயங்கள் செட்டில் ஆகி நம்ம பிரச்சனையிலிருந்து மீண்டு வர்றதுக்கான அமைப்புகளை இந்த கிரக நிலைகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்ப இப்படித்தான் புரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே, சோ இதை தவிர வந்து குரு பயிற்சி ஆகுறதுனால வேற என்ன மாதிரியான பொது மாற்றங்கள் ஏற்பட பொது மாற்றங்கள் உலகம் அளவுல மாற்றங்கள் ஏற்படுறதா இருந்தா உங்களுக்கு இப்ப நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கும்பராசியில ராகு வரும்போதே நான் சொன்னேன், ஹியூஜ் பீப்புள்னு சொல்லப்படக்கூடிய ரொம்ப கூட்டமாக வேலை பார்க்குற இடத்துல நிறைய பேருக்கு இப்ப இன்ஃபோசிஸ் அது இதெல்லாம் நிறைய பேருக்கு வேலை போச்சு, அது செய்யும். ஆனா இந்த ராகு வெளியே போயிருப்பதுன்னு ஒரு 3-4 மாசத்துல அப்ப அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணும். திரும்பவும் இது நடக்க வாய்ப்பு இருக்கு. இன்னும் ஒரு 3-4 மாசத்துக்கு அது இருக்கு, இன்னும் அந்த அமைப்புகள் இருக்கு. இந்த 3-4 மாசம் கழிச்சு சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ வேலை இழப்பும் ஏற்பட கண்டிப்பா அது இருக்கும். அதே மாதிரி அந்த ராகு வந்து இறங்கி மகரத்துக்கு வருதுங்க. மகரம்ங்கிறது வந்து வெளிநாடு, அதுக்கப்புறமா வந்து பயணங்கள் இது மாதிரி இடங்களை குறிக்கிறது. வெளிநாடு சம்பந்தமான அந்நிய செலாவணி இப்பயே அதுக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ குழப்பங்கள் வரப்போகுதுன்னு வெளிநாடு தொடர்பான செலாவணி, வெளிநாடு தொடர்பான பணிகள், இங்கிருந்து நிறைய கூட்டமா வேலைக்கு போறவங்க எல்லாம் வேலையை இழந்து கூட இங்க வரலாம். அப்ராட்ல இருக்கிறவங்க ஏதோ ஒரு குழப்பத்தில் வரலாம். இதெல்லாம் வந்து அடுத்த வருஷம் 2026 பாதிக்கு மேல 27 வரைக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கும். அப்ப வெளிநாட்டுல வேலையை இழக்கிறது, அதே மாதிரி பொருளாதார கொள்கைகளாக வெளிநாடுக்கும் நம்மளுக்கும் இருக்கக்கூடிய பொருளாதார கொள்கைகள், நம்மளுடைய மணியும் வெளிநாட்டு மணியில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனா அதுல ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா சனி வந்து திருப்பியுமே வந்து மீனராசிக்கு போகுது. மீனம்ங்கிறது பொருளாதாரத்தை குறிக்கக்கூடியது. அப்ப அதுல ஒரு பெரிய மாற்றத்தை தான் அது கொடுக்க போகுது. அதனால வந்து நம்ம பணத்தை கையாளக்கூடிய விஷயத்துல நிறைய மாற்றங்களை நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம நினைக்காத பரிவர்த்தனை மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, சோ இப்போ குரு பயிற்சி ஆகும்போது நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. நிறைய பேர் வந்து குரு வந்து கொட்டி கொடுப்பாரு உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாலும் நீங்க அவமானங்களை சந்திப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்ப கடைசியா வந்து போர் நடந்துட்டு இருக்கிற காரணத்தினால கேஸ் தட்டுப்பாடு, நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணாங்க. இது தொடர்ந்து இந்த குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் இதுல ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு? இது வாரா நீடிக்கலைங்க. இது வந்து வார் நிறைய பேர் நினைக்கிறாங்க. நான் ஆரம்பத்தில் சொல்றேன், இந்த வார் கிடையாது. இது வந்து ஒரு கான்ஃபிளிக்ட், ஒரு 2 நாட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் முடைன்னு தான் சொல்லலாம். அவங்க ஒரு முடிவுக்கு வர வரைக்கும், ஏன்னா அமெரிக்கா டாலர் ஃபுல்லா வீழ்ந்துகிட்டு இருந்தா அவன் ஏத்துற வரைக்கும் அந்த ஆள் சும்மா இருக்க போறதில்ல. நிறைய பேர் வந்து ட்ரம்ப்பை வந்து கோமாளி மாதிரி நினைக்கிறாங்க. அவர் ரொம்ப பக்காவா ஸ்கெட்ச் போட்டு கேம் ஆடுறாரு. அவருடைய அந்த டாலரை எல்லா நாட்டுக்குமே வந்து ப்ரெஷர் கொடுத்து அவரு டைரக்டா இல்லாம காமெடி பண்ணிக்கிட்டு எல்லா நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் அவருடைய டாலரை வச்சு விளையாடுறாரு.
இப்போ போன வாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 97 ரூபா வரைக்கும் போச்சு டாலர். இப்போ 94.25 ரூபா இப்போ போயிருக்கு, 94,000 ரூபா போயிட்டு இருக்கு. இதுவும் எதற்கு அப்படின்னா நம்மளுடைய அந்நிய செலாவணியில வந்து தங்கத்தை குறைச்சதுனால தான். தங்கத்தை ஏன்னா நம்மளுடைய 60% தங்கம் தான் வாங்குறோம். தங்கத்தை வந்து 6% இருந்து 15% சுங்க வரி போட்டதுனால கோல்டை யாரும் வாங்கல, வெளிநாட்டுல இருந்து வாங்கல. நம்ம உள்நாட்டு விற்பனையை ஓடிக்கிட்டு உள்நாட்டிலையுமே வந்து இப்போ வேற ஒன்றும் இல்லை, ஒரு கிராம நீங்க லேபிள்ல பாக்குறீங்க, இல்லைன்னா ஒரு டிவியில பாக்குறீங்க, இன்னைக்கு ஒரு 14,500 ரூபா இருக்கு அப்படின்னா நீங்க மார்க்கெட்ல போய் வாங்கணுமோ விற்கணும்னு போனா கூட 1000 ரூபாய் டிஃபரெண்ட்ல தான் வாங்க வேண்டியது இருக்கு. ஏன்னா அவன் சுங்க வரி எல்லாம் கொடுக்க மாட்டான். அப்படிங்கிறப்ப இது ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இந்த இதெல்லாம் காரணம் டொனால்ட் ட்ரம்ப் தான். அவர் ரொம்ப ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்ணி அவருடைய டாலரை இன்க்ரீஸ் பண்றாரு. ஒன்னொன்னு அவர் வந்து என்ன நினைக்கிறாரு, என்ன செய்யறாரு அப்படின்னா, அந்த ஈரான் ஈராக் இந்த வளைகுடால இருந்து பெட்ரோலியம் அப்படிங்கிறத அவர் டோட்டலா கண்டம் பண்ணணும். ஏன்னா ஒரு நான் வேற ஒன்றும் இல்லைங்க, இந்த இடத்துல ஒரு கடை வச்சுக்கிறோம், ஒரு 2-3 மாசம் அந்த கடை ஒர்க்காகவே இல்லை, அந்த அண்ணாச்சி வரவே இல்லைன்னா என்ன ஆகும்னா மக்கள் எல்லாமே வேற வேற கடைக்கு போயிடுவாங்க. இப்போ ஈரான்ல இருந்து பெட்ரோல் வரல எத்தனை பேர் எத்தனை நாளைக்கு எல்லாத்தையும் டம்ப் பண்ண முடியும்னா வெயிட் பண்ணவே மாட்டாங்க, மெதுவா வேற சோர்ஸ் ஓப்பன் பண்ணிடுவாங்க. அதுக்காக தான் ரஷ்யாவிட்ட இருந்து வாங்குறதுக்கு இவர் வந்து அந்த விதிமுறைகள்லாம் தளர்த்திட்டாரு. அப்ப என்னன்னா ஈரான் ஈராக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த வளைகுடா கண்ட்ரியிலிருந்து வரக்கூடிய பெட்ரோலியம் அப்படிங்கிறத மக்கள் வாங்காம இருக்கணும்ன்ற மைண்ட் செட்டுக்கு அவர் வந்துட்டாரு. அதனால அவன் திறந்து விட்டா கூட இவர் திறக்க விடாம ஏதாச்சும் ஒரு சின்ன போன வாரம் சரியாச்சுன்னு சொன்னாங்க, நைட் ஒரு குண்டை போட்டு விட்டாரு. அந்த பிரச்சனையை வச்சுட்டே இருக்கிறாரு. இது என்னன்னா அவர் அந்த பிரச்சனையை வைக்க குரூடாயில் வந்து ரேட்டுக்கு அப்படியே ஆசிலேஷன்லேயே இருக்கும். அப்போ வந்து இந்த டாலர் தான் வந்து பொது வர்த்தகம். அப்போ டாலருடைய இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறப்ப டாலர் இப்போ ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே இருக்குது. அப்போ இது ஒரு பெரிய ஒரு கான்ஃப்ளிக்ட், அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ட் தான் ரெண்டு நாட்டுக்கும். இவங்களுடைய பஞ்சாயத்தை வச்சுட்டு கேம் ஆடுறாருன்றதான் பார்க்க முடியுமே தவிர இது வந்து வாரா குறையாது. இப்போ இதனால நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, கண்டிப்பாக அமெரிக்காவுக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு வந்து கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு தொந்தரவு கொடுக்கத்தான் செய்யும். நம்ம அதுக்காக தான் இவங்க என்ன செய்யறாங்கன்னா, வெளிநாட்டு பொருளை வாங்காதீங்க, ஏன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்நிய சில டாலரை குறைச்சிடக்கூடாதுன்றத அவங்க பாக்குறாங்க. ஆனா இது நம்ம ஊர் தாங்கும், நிறைய நாடுகள் தாங்காம போயிடலாம் அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா இவங்க இப்போதைக்கு விடுற மாதிரி இல்லை. கிரக நிலைகளும் நாம சொல்ற மாதிரி அடுத்த ஒரு வருஷத்துக்கு கூட இழுத்து அடிப்பாங்க. ஏன்னா இவங்களும் ஒரு வருஷத்துக்கு தான் தங்கம் வாங்காதீங்கன்னு சொல்லிக்கிறாரு மோடி அவர்களும். அப்ப இது ஒரு வருஷத்துக்கு இந்த பிரச்சனைய இவங்க கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த கோல்டு ரேட்டை மையமா வச்சு, அந்த பெட்ரோலியம் ரேட்டை மையமா வச்சு தான் கேம் ஆடுறாங்க. கரெக்டா வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு. வெள்ளிக்கிழமை சந்தை மூடணும்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து சனி ஞாயிறு பக்காவா ரெடி பண்ணுவாரு. திங்கக்கிழமை ஓப்பன் ஆகிறப்ப குழப்பத்தில் ஓப்பன் ஆகும். ஒரு வாரம் அழகா சிரிச்சுட்டே ஓடுவார். இதே மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து பக்காவா பிளான் பண்ணி எல்லா நாடுகளோடையும் போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து டாலரை வந்து எல்லாரும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, டாலரே இனிமேல் இருக்காது, எல்லாமே வந்து சைனாவுடைய காசுல வரப்போகுது, நாங்க வந்து அந்தந்த நாட்டிலே வர்த்தகம் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து வர்த்தகம் பண்ணா போதுன்ற மைண்ட் செட்டுக்கு உலக நாடுகள்லாம் வந்து டாலர் இருக்கட்டும்ன்ற மைண்ட் செட்டுக்கு வந்துருக்காங்க. இன்னும் ஒரு வருஷம் நீடிக்கும் கண்டிப்பா. அப்படிதான் பார்க்க முடியும். சோ நிறைய இடங்கள்ல இன்னும் பேசப்படுறது என்ன அப்படின்னா, இந்த ஆட்சி கலைப்பு அப்படிங்கிறது கட்டாயம் நடக்கும். நீங்க சொல்றது ஸ்டேட்லிங்களா சென்ட்ரலிங்களா? இங்கதான் சரி. ஏன்னா ஆமா, ஏன்னா இங்கே வந்து நிறைய பேருக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கு, சந்தேகம் இருக்கு. நிறைய பேர் வந்து ரொம்ப ஓப்பனா வந்து இதை பத்தி பேசுறாங்க. அது வந்து சந்தேகம் இருக்கு, அரசியல்ல யாருக்கும் அனுபவம் இல்லைங்கிறதெல்லாம் பொய். ஏன்னா இதுக்கு முன்னால இந்த ஆட்சியாளர்களும் அவங்க ஆளுமை செய்யல. அவங்களுக்கு கீழே வந்து நிறைய செயலாளர்கள் எல்லாருமே அரசு பதவியில் இருக்கிறவங்க, அரசு ஆட்சி பணியில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஒரு அமைச்சர் தான் ஐடியா கொடுத்தா உலகம் இந்தியா நடக்கணும், இல்லைன்னா தமிழ்நாடு நடக்கணும்னா தமிழ்நாடு எப்பயுமே ஊத்தி முடிக்கலாம், சரிங்களா? ஏன்னா அரசு பணியில் இருக்கிறவங்க, இந்திய அரசு பணியில் இருக்கிறவங்க அதை மூவ் பண்றாங்க. ஒரே ஒரு விஷயம், ஒரு தலைவனுக்கு தொலைநோக்கு பார்வை இருக்கணும். இப்ப நான் சொல்றது காமராஜா இருக்கட்டும், எம்ஜிஆரா இருக்கட்டும், ஜெயலலிதாவா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அவங்களுடைய திட்டங்கள் பெருசா இருந்துச்சு. ஏதாச்சும் ஒரு பெரிய திட்டங்களை, நம்மளுக்கு தெரியாத ஒரு திட்டங்களை கொண்டு வந்து திடீர்னு கொண்டு வந்து உள்ள போடுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு அதை பத்தி தெரியாது. அவங்க அதுக்குள்ளே இருக்கிறதுனால எதை பண்ணா இந்த விஷயத்தை பண்ணலான்ற மாதிரி ஐடியா இருக்கும். அந்த முடிவுகளை இப்ப இருக்கக்கூடிய நபர்கள் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த தொலைநோக்கு பார்வையை எடுக்கிறதோ அல்லது அதை தைரியமா முடிவு எடுக்கிறதோ அவங்களால முடியாம போகலாம். இப்ப வந்து ஒரு கச்சத்தீவை வாங்கணும், திருப்பி வாங்கணும்னு ஒரு தார்மீக அடிப்படையில் முடிவு எடுத்தா யாரு எதுக்கு கொண்டு போய் கொடுத்தாங்கன்ற கேள்வி வரும். கச்சத்தீவு எதுக்கு நம்ம போய் வாங்கணும், எந்த இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு ஒரு குரூப் ஆரம்பிக்கும். ஓகேங்களா? எந்த டாக்குமெண்ட் எங்க போய் டாக்குமெண்ட் பண்றதுன்னு ஆரம்பிக்கின்றப்ப இப்ப நீட்டுக்கு கூட புரிதல் இல்லாத ஒரு அமைச்சர் கேட்கிறாங்க, நான் படிச்சுட்டு வந்து சொல்றேங்கிறாரு. அது சரியா தப்பான்னு பாக்குற நிறைய இப்ப என்னன்னா, போன தடவை இருந்த ஆட்சி அப்படிங்கிறவங்க வந்து நீட்டை பத்தி நீட்டு இதுன்னு சொன்னாங்க, நீட்டு வேணான்னு சொன்னாங்க, நீட்டு ரத்துன்னு சொன்னாங்க. ஆனா நீட்டு ரத்துன்றத மக்கள் ஏத்துக்கல. மக்களுக்கு நீட் ரத்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா டாக்டர் படிக்கிறவனுக்கு அது தேவை. இப்ப எத்தனை பேர் நீட் எழுதுறாங்க வருஷத்துக்குன்னா 15,000 பேர் தான் அதுக்குள்ள போறாங்க. 1,00,000 பேர் தான் நீட் எழுதுறாங்க. அந்த 1,00,000 பேருக்கு 4 கோடி பேரும் அதை விரும்புறாங்கன்ற மாதிரி ஒரு போர்ட்ரைட் பண்ணது தப்பு.
ஒரு 1,00,000 பேர் தான் வருஷம் எழுதுறாங்க. அந்த 1,00,000 பேர் விரும்பி தான் எழுதுறாங்க. ஏன்னா அவங்க வந்து டாக்டர் சீட்டுக்கு போகணும். நீங்க ஒருவேளை இந்த நீட்டை கேன்சல் பண்ணோம்னா எல்லாருமே 12th மார்க்கை வச்சு காசை ரெடி பண்ணி போறது முடியாது. இந்த நீட் இருக்கப்ப நான் முடிஞ்சா இந்த தடவை இல்லைன்னா அடுத்த தடவைன்ற மைண்ட் செட்டுக்கு ஏதோ ஒன்று கோச்சிங் போய் படிக்கிறாங்க. இது வந்து அவங்களுக்கு வசதியா இருக்குது. அப்ப இதை புரியாம ஒரு அரசு வந்து ஏதோ போன அரசு செஞ்சதே நம்மளும் செய்யணுன்ற மைண்ட் செட்ல பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், விவரம் இல்லாம பண்ணா அது நல்லா இருக்காது ஒண்ணு. அதுக்கப்புறமா இவங்க அறிவிச்ச பணங்கள், இப்ப வந்து உதாரணத்துக்கு அவர் வந்து குழந்தைகளுக்கு 1 கிராம் அறிவிச்சுக்கிறாரு, ஓகேங்களா? ஒரு நாளைக்கு ஏதோ எத்தனையோ லட்சம் குழந்தை பிறகுதா, அப்போ வந்து அப்புறமா தாய் மாமன் சீரன் அறிவிச்சுக்கிறாரு. இது எல்லாத்தையும் சேர்க்கிறப்போ ஒரு 25,000 டன்னு வந்து தங்கம் இவருடைய ஆட்சி காலத்துக்குள்ள தேவை. சரி, அப்படி பார்த்தாலும் இதுக்கு முன்னாடி ஆட்சியில வந்து ஜெயலலிதா ஆட்சியில எல்லாம் வந்து குழந்தை பிறக்கும் போதே வந்து ஹாஸ்பிட்டல் செலவு அதோட சேர்ந்து 20,000 சம்திங் அப்படின்ற மாதிரி ஒரு கால்குலேஷன் தான். ஆனா இன்னைக்கு தங்கம் விலை கூடி இருந்தாலும் அதுலயே வந்து இதை பண்ணி முடிச்சிடலாம். அவங்க செஞ்சது வந்து மருத்துவமனை அப்படிங்கிறது ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மருத்துவமனை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு பேர் வச்சு ட்ரெஸ் ஒன்றும் ஒரு துணி ஒன்று வாங்கி கொடுக்கறது அப்படின்றது தப்பு இல்லை. ஆனா கோல்டே வாங்கி கொடுக்குறப்ப கோல்டு இப்ப ஒரு வருஷத்துக்கு இப்ப இவங்களுக்கு பாஸ் பிளஸ் என்னன்னா கோல்டு கூட பரவாயில்ல, சிலிண்டர் எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லி சிலிண்டர் 1,500 வந்துருச்சு இப்ப மொத்தத்துக்கு. அவங்க ஏன்னா 10,000 அவங்க கூப்பன் தரேன்னு சொன்னாங்க ஏடிஎம்கே காரங்க, டிஎம்கே காரங்க 8,000 கூப்பன் தரேன்னு சொன்னாங்க. அதை பேஸ் பண்ணி அந்த 6,000 8,000க்குள்ள பேலன்ஸ் பண்றப்ப இவங்க ஏதாச்சும் ஒன்று அறிவிக்கணுன்றப்ப சிலிண்டர் அறிவிச்சிருக்கலாம். ஒருவேளை அவங்க கடன் வாங்கி அறிவிக்கலாம், இல்லைன்னா அவங்க சொல்லாம கொடுக்காம கூட போயிருவாங்க. இப்ப போன தடவை வந்து எல்லாருக்கும் 1,000 ரூபாய் சொன்னாங்க, நிறைய பேருக்கு கொடுக்கல. இது அஜெண்டாவா சொல்லாம ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பொதுவாவே எல்லாருக்குமே கொடுத்திருக்கலாம். இது அஜெண்டாவா வச்சுதான் ஜெயிக்கணும் அப்படி ஏதாவது இருக்கு? அவங்களும் எதிர்பார்க்காம தான் வந்துட்டாங்க. ஏன்னா நான் என்கிட்ட கூட ஒருத்தவங்க பேசினாங்க, நீங்க கூட எடப்பாடி தான் ஜெயிப்பாருன்னு சொன்னீங்க, ஆனா அவங்க ஜெயிப்பாங்கன்னு கன்ஃபார்மா சொன்னாங்கன்னா, கன்ஃபார்மா சொன்னவங்க எதுக்கு 2 தொகுதியில் நிக்கணும்? அவரும் டவுட்ல தான் நின்றுக்கிறாரு. ஏதோ ஃப்ளூக்ல டபக்குன்னு வந்துருச்சுன்ற மாதிரி விழுந்துருச்சு. அப்ப என்னன்னா அவருடைய ஆட்சி தொடருமா, அவங்களுடைய அந்த ஆளுமை, அவங்களுடைய அந்த டெக்னிக்கலாக வந்து அவங்க செய்யக்கூடிய நன்னாட்சி இதெல்லாம் வந்து நல்லா இருக்குமா கெட்டா போகுமான்றது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா இவங்க செய்யாட்டினா கூட அரசு அதிகாரிகளை, சரியான அதிகாரிகளை போட்டா, ஒரு நல்ல ஒரு சிந்தனை இருக்கக்கூடிய ஒரு முற்போக்கு சிந்தனை இருக்கக்கூடிய அதிகாரிகளை அந்த இடத்துல போட்டோம்னா அரசியல்வாதிகளோ அல்லது அமைச்சர்களோ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அமைச்சர்களுக்கு தெரியாது. இப்ப நேற்று கூட குப்பை தொட்டி குப்பையில இருக்கலாம் தூக்கி பாறை குடங்குகள்ல கொட்டுங்கிறாரு, ஓகேங்களா? அந்த குப்பையை செக்ரிகேட் பண்ணி ஃபில்டர் பண்ணணுன்றது தெரியல பாவம் அவருக்கு. இது மாதிரி அவங்க சொன்னாலும் கூட அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன செய்வாங்க அப்படின்னா, அப்படி செய்யக்கூடாது, குப்பைகள் நம்ம தரம் தான் பிரிக்கணும்னு சொல்லி அதுக்கு மிஷின் வாங்கணும், நம்ம வந்து ஜப்பான்ல இருந்தோ கொரியால இருந்தோ ஒரு மிஷின் வாங்குவோம் அப்படின்றதான அறிவிங்கன்னா அடுத்த வாரம் அறிவிச்சுக்குவாங்க. ஏன்னா இது வந்து நானும் அமைச்சரானா அப்படி குழம்பு ஒரு கன்ஃபியூஸ் ஆக தான் செய்வேன் இல்லைங்களா? இப்ப வால்வோ பஸ்ட்டு ஏன் வால்வோ பஸ்ஸுக்கு புக் பண்ணா, வால்வோ பஸ் புக் பண்ணா வால்வோ கமெண்ட்ல போய் கேளுன்னு சொல்றாரு, ஓகேங்களா? ஏன்னா வால்வோ பஸ் நம்ம ஊர் கவர்மெண்ட் வாங்கியிருக்குன்னு வால்வோங்கிறது கம்பெனின்னு அவருக்கு தெரியல. ஆனா இது பழகிடுவாங்கல்ல. நான் சொல்றதுங்க தப்போ ரைட்டோ, நம்மளே புதுசா வந்தா தெரியாது, அவங்க பழகிடுவாங்க. இல்லைன்னா பழகாட்டினாம கடைசி வரைக்கும் இப்படி இருந்தா கூட அரசு அதிகாரிகள் அதை சரி பண்ணி கொண்டு வந்துருவாங்க. உள்துறை உள்ளாட்சி இருந்துச்சு இல்லைங்களா, இந்த கவுன்சிலர் வார்டு மெம்பர்லாம் எல்லாமே ஒரு 2 வருஷம் நம்ம தமிழ்நாடு இருந்துச்சுங்க, ஒண்ணுமே ஆகல, சூப்பரா இருந்துச்சு. அவங்க வேலையை பார்ப்பாங்கன்ற மாதிரி இருக்கிறப்ப அது ஒன்றும் தப்பெல்லாம் நடந்துடாதுங்க. மேக்ஸிமம் தப்பு நடக்காது. நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நலத்திட்ட பணிகள் வந்து ஒரு டிலே ஆகலாம், இல்லைன்னா இவங்களுடைய குழப்பத்தினால மாறலாம். ஒருவேளை இவங்க பாத்தீங்கன்னா யாருன்னே தெரியாம ஒரு ஆள் போய் டாக்டர், இன்னைக்கு காலைல கூட ஏதோ ஒரு துறை அமைச்சர் வந்து மெடிக்கல்ல போய் செக் பண்ணியிருக்காரு, ஃபைல்ல லெட்ஜர்லாம் உட்காந்து செக் பண்ணியிருக்காரு. என்ன செக் பண்ணுவாருன்னு தெரியல எனக்கு, ஓகேங்களா? அவர் அமைச்சரா இருக்கலாம், ஆனா என்ன செக் பண்ணுவார்? டாக்டர்லாம் கையிட்டு நிக்கிறாங்க, என்ன சொல்லுவாங்க, என்ன ஆபரேஷன், எந்த பக்கம் நரம்பு வெட்டினீங்களா கேட்பாரான்னு தெரியல. இது ஒரு குழப்பமா இருக்கு. இந்த குழப்பம் வந்து ஒருவேளை எல்லாரும் பயந்துட்டு கூட வேலை பார்க்கலாம். ஆனால் இப்ப நம்ம பார்க்க வேண்டியது விஜய் அப்படிங்கக்கூடிய தனிநபர் அப்படின்னு பாக்குறப்ப, நானே நிறைய இடத்துல சொல்லிக்கிறேன், விஜயுடைய ஜாதகத்துல சூரியனுடன் சேர்ந்த சனியும் புதன் வந்து வக்ரமா இருக்கு. அவருக்கு ஆட்சியை தொடர்ந்து நடத்துறதுல பிரச்சனை வரும். அப்ப என்ன மாதிரி பிரச்சனை வரும்னா, என்ன மாதிரி பிரச்சனை வேணாலும் வரலாம். அப்ப இவருக்கு இருந்துச்சுங்க, எம்ஜிஆருக்கு இருந்துச்சு. எம்ஜிஆர் ஆட்சியை ஒரு 2 தடவை கவுத்தாங்க. ஜெயலலிதாவுக்கு இருந்துச்சு. ஜெயலலிதா ஆட்டோமேட்டிக்காவே வந்து ஒரு ஜெயில போய் இருந்துட்டு பன்னீர்செல்வத்தை போட்டாங்க. இது மாதிரி இருக்குது, எல்லாருக்கும் இருக்கிற. அப்ப அந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு இவருக்கும் வாய்ப்பு இருக்குது. இது என்ன வேணாலும் நடக்கலாங்க. ஒருவேளை இவரே இதுல இருந்து வெளியே போகலாம், யாராச்சும் ஒருத்தங்களை உட்கார வச்சுட்டு. இப்ப ஏன்னா அவருடைய ஜோசியர் என்ன சொல்லிருக்காருன்னு, ஒரு பிரதமராக போறாருன்னு சொல்லிட்டு இருக்காரு. டபக்குன்னு 29ல என்னங்கிறீங்க, நாடாளுமன்ற எலெக்ஷன் வரும்போது இவர் யாராச்சும் உட்கார வச்சுட்டு நான் பிரதமருக்கு போறேன்னு சொல்லி போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் அவருடைய ஆட்சியை விட்டுட்டு போற மாதிரி தான் இல்லைங்களா? நம்மளை பொறுத்தளவுக்கு ஏதோ ஒரு பெரிய குளறுபடிகள் அவருடைய வாழ்க்கையில நடக்கலாம், அவருடைய அதிகாரத்தில் நடக்கலாம்ன்றப்ப இது எப்படி வேணாலும் மாறலாம். அப்ப அவருடைய ஜாதக அடிப்படையில், அவர் ஜாதகம் கிடைச்ச ஜாதகம் தான், கூகுள்ல கிடைச்ச ஜாதகம் சொல்றேன், அந்த அடிப்படையில் மாறலாம் தவிர. ஆனா ஆட்சி கவிழும். ஏன்னா ஆட்சி வந்து இப்ப உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு ரீஎலெக்ஷன்ன்றது கன்ஃபார்மா, ரீஎலெக்ஷனுக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. வாய்ப்பு இல்லை. ஆமா, ரீஎலெக்ஷனுக்கு இப்ப 4 பேர் இது பண்ணாங்க இல்லைங்களா,
அதுக்கும் இவர் திருச்சியில விட்டார் இல்லைங்களா, அதுக்கும் வேணா வரலாமே தவிர மொத்தத்துக்கு ரீஎலெக்ஷன் வராது. ஏன்னா இனிமேல் வராது. ஒருவேளை இதுக்கு முன்னால வந்திருக்கலாம். இனிமேல் நான் முன்னால வருமான்றப்பே நான் வராதுன்னு தான் சொன்னேன். ஏன்னா ஒண்ணு அவர் வந்துட்டார் இல்லையா, யாருமே இந்த கட்சியை கலைக்க விட மாட்டாங்க, ஆட்சி நடத்திடுவாங்க. ஏன்னா உடனே ஆட்சியை கலைச்சோம்னா இவருக்கு இருக்கக்கூடிய பீக்கு ஒன்னொருக்கும் அதே மாதிரி கையாகலாம். ஒரு 2 வருஷம் உட்கார வச்சு வேலையை பார்த்துட்டு கலைச்சோம்னா தான், ஆனா கலைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க, மேக்ஸிமம் கலையாது. ஏன்னா எல்லா எம்எல்ஏவும் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுவாங்க. ஏன்னா எல்லா எம்எல்ஏவும் ஒரு 3 வருஷம் நம்ம காசு போட்டு வந்திருக்கிறோம், நம்ம தக்க வைக்கணும் தான் பார்ப்பாங்க. மீதி கட்சி எம்எல்ஏலாம் அவங்க எப்படியாச்சும் இந்த இதை மேனேஜ் பண்ணிடுவாங்கன்னு தான் பார்க்கணும். அதுவும் இல்லாமல் இந்த தடவை அமைச்சர் வேலை இடம் கொடுத்துருக்கிறாரு, கண்டிப்பா இவங்க நகர கூட மாட்டாங்கன்ற மாதிரி. ஆனால் அவர் தனிநபராக பார்க்கும் பொழுது அவர் இந்த ஆட்சியை தொடர்ந்து நடத்துறதுல கொஞ்சம் சில சிக்கல்களை பார்க்க முடியுது. ஆனா ஆட்சி கவிழும் அப்படின்றது ஒண்ணு இல்லை. இன்னொரு விஷயம், இந்த குரு இங்க வருது, கொஞ்சம் குழப்பம் இருக்கு தான் செய்யும். ஒரு வருஷம் குழப்பம் இருக்கும், அதுக்கப்புறம் சரியாயிரும். நம்மளை பொறுத்தளவுக்கு யார் வந்தாலும் நல்லாட்சி வந்தால் நல்லதுதான் நடத்தட்டும். ஆனா நல்லாட்சி நடத்தி, நான் சொல்றது என்னுடைய கவலை என்னன்னா, ஒருவேளை விஜய் நல்லாட்சி நடத்தி இருக்கிறதுலேயே ஒரு பொற்கால எம்ஜிஆரோட டபுள் மடங்கு பொற்கால ஆட்சி நடத்திட்டு அவருடைய ஆட்சி கலைக்கப்பட்டா நம்மளுக்கு இன்னும் பெரிய வருத்தமாக இருக்கும். அந்த இதுல நான் பார்க்கும் பொழுது விஜயோட ஜாதத்தை பார்க்குறப்ப கொஞ்சம் வருத்தம் தான். ஏன்னா அப்படி ஒரு ஆட்சியை நடத்திட்டாருன்னு வச்சுக்கோங்க, அப்படி ஒரு ஆள் விட முடியாதுல நம்ம. ஆனா அவர் ஜாதகம் நிலையா செய்யறதுக்கான வாய்ப்புகள் இல்ல, எப்படி செஞ்சாலும். முதல்ல அவருக்கு ஏதோ ஒரு இடையூறுகள் வரலாம். என்ன இடையூறுன்றதை நம்ம காலம் தான் சொல்லணும். எனக்கு நானும் கடவுள் கிடையாது இல்லைங்களா, காலம் தான் சொல்லணும். வெயிட் பண்ணி பார்க்க தான் செய்யணும். நிச்சயமா நிறைய விஷயம் எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. வணக்கம்.